கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பட்ஜெட் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டு பேசினார். அதை பற்றி தனியாக ஒரு காணொலி ஒன்றை செய்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு பட்ஜெட் வந்தாலே அந்த பட்ஜெட்டுக்கென்று எதிர்வினைகளும் இருக்கும். இதில் முக்கியமாக 2 எதிர்வினைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசலாம் என்று இருக்கிறேன். ஒன்று, தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பட்ஜெட்டை கடுமையாக எதிர்த்து ஏமாற்றம் 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, காங்கிரஸ் கட்சியின் பொருளாதார வல்லுநர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் யூடியூப்லலாம் ரொம்ப பிரபலம், புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. பொருளாதாரம் பற்றிய நல்ல ஆழ்ந்த அறிவு கொண்டவர், ஸ்டாக் மார்க்கெட் துறையில் நிபுணர். அவர் ஒரு எதிர்வினையை தொலைக்காட்சிக்கான பேட்டியாக கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து சில புள்ளிகளை எடுத்துக்கொண்டு நாம் பேச வேண்டும், அது அவசியமாகும். முதல்ல நம்ம முதல்வருடைய கருத்துக்களை கொஞ்சம் பார்ப்போம். முதல்வருடைய கருத்துக்கள் பெரும்பாலும் எந்த மாதிரி இருக்குன்னா, பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமாக கிரிட்டிசைஸ் பண்றதை விட தமிழ்நாட்டுக்கு இதுல என்ன கிடைக்கல அப்படின்னு சில விஷயங்களை அவர் அடுக்குகிறார். அதுல முதலாவதாக அவர் சொல்வது நாங்க எதிர்பார்த்தது என்ன, அதுல என்னென்னலாம் நடக்கல அப்படிங்கிறது அது ஒரு தொகுப்பாகவே அவர் சொல்றார். தமிழ்நாட்டின் நலன் குறித்த திட்டங்கள் இடம்பெறும் என்று நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் புதிய திட்டங்கள் ஏதும் இடம்பெறவில்லை. தமிழ்நாடுங்கிற பெயரை சொல்லி புதிய திட்டங்கள் ஏதும் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்றாரு. பெரும்பாலான விஷயங்கள் இந்தியா முழுமைக்குமாகவும் சொல்லிவிட்டு 2 இடத்துல தமிழ்நாடு தனிப்பட்ட முறையில் சொல்லப்படுகிறது. ஒன்று இந்த ரேர் எர்த் மினரல்ஸ், அதை வெட்டி எடுப்பது, அதை சுத்திகரிப்பது, அதோடைய விளைவே அது ஒரு காந்தங்களை தயாரிப்பதற்கும் அதன் காரணமாக மின்சார மோட்டார்கள் போன்றவற்றை தயாரிப்பதற்கும் அது பயன்படுகிறது. அது தமிழகம், ஆந்திரம் பகுதிகளில் இதற்கான வேலைகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒன்று முக்கியமானது. 2வது அதிவிரைவு ரயில் பாதைகள் அமைப்பது. இதுக்கு மொத்தம் 7 பாதைகள் சொல்லியிருக்காங்க. அந்த 7ல் 2 சென்னையை உள்ளடக்கியது. சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத். இப்போ தமிழகத்துக்கான இதெல்லாம் பல 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 லட்சம் கோடிகள் பெருமானமான ப்ராஜெக்ட். இது தமிழ்நாடு பற்றி ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறது அது நியாயமாக இல்லை. ஆனால் வேறு சில கேள்விகளுக்கு வருவோம். இன்னும் 2 முக்கியமான பாயிண்ட் அவர் சொல்கிறது. அதாவது அனைவருக்குமான கல்வி திட்டம், சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது. அதில் நாங்கள் மும்மொழி திட்டத்தை கொண்டு வரலை அப்படிங்கிறதுனால 3548 கோடி ரூபாய் எங்களுக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது, எங்களுக்கு கொடுக்காம வச்சுருக்காங்க. 1. 2வது ஜல்ஜீவன் திட்டத்தை நாட்டிலேயே சிறப்பாக செயல்படுத்திய போதும் இன்னும் அதற்கான நிதி 3112 கோடி ரூபாய் விடுவிக்கலை. 2. இந்த 2த்தையும் உண்மையிலே இது ஒரு பட்ஜெட்ரி அனௌன்ஸ்மெண்ட்டாகவே கொடுக்க முடியாது. இப்போ நமக்கு தெரியும் என்ன காரணத்துக்காக அந்த கல்வி நிதி 3548 கோடி ரூபாய் தரப்படவில்லைன்னு. அதை பற்றி அவர்கள் 2 பேரும் பேசி அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ ஜல்ஜீவன் திட்டம் நம்ம எதுக்காக நிதி விடுவிக்கலை அப்படிங்கிறது அந்த டீட்டெயில் பட்ஜெட்டில் போய் அதை சொல்ல முடியாது. அதை அவர்கள் உட்கார்ந்து அதையும் ரிசால்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இருக்கவே இருக்குது. இவங்க தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நிறைய விஷயங்கள் அங்கே ரிசால்வ் ஆகியிருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டை பட்ஜெட்டில் இது எதற்கு அறிவிக்கணும் அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக நமக்கு தெரியல. இன்னொன்று, வரிசையாக பல ப்ராஜெக்ட்ஸுக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த முறை அப்படிங்கிறத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கார். அதை வரிசையாக அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். நான் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கான ஒன்றிய வரிகளின் பங்கு சுமார் 1200 கோடி அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக ஜல்ஜீவன் குடிநீர் திட்டத்துக்கென்று சென்ற ஆண்டு 67,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தார்கள். இந்த ஆண்டு வெறும் 17,000 கோடி ரூபாய், அது அப்படி இல்லை, இந்த திருத்திய மதிப்பீட்டில் வெறும் 17,000 கோடி ரூபாய் என ஒதுக்கி இருக்கிறார்கள். இது திட்டத்தையே முழுவதும் முடக்குவதற்கான முயற்சி அப்படின்னு சொல்றாரு. அது ஜஸ்டிஃபைபிளான்னு தனியாக பார்ப்போம். அப்புறமா அந்த பிரதான் மந்திரி கிராம சடக் யோஜனா, பிரதம மந்திரியின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், அதுக்கு கடந்த நிதிநிலை அறிக்கையில் 19,000 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக அறிவித்துவிட்டு தற்போது திருத்திய மதிப்பீட்டில் வெறும் 11,000 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கி இருக்கிறார்கள். இப்போ இது எல்லாமே பாருங்க, பட்ஜெட்ல ஒரு நம்பர் இருக்கு, திருத்திய மதிப்பீடுன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதில் குறைவாக இருக்குன்னு அதை நம்ம விளக்கமாக பார்த்துருவோம். ஊரக பகுதிகளுக்கான பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம், இதற்கு 35,832 கோடி நிதி ஒதுக்குவதாக அறிவித்துவிட்டு தற்போது 32,500 கோடி ரூபாய் என்ற அளவில் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் நான் ஒரு சேர அதை ஹேண்டில் பண்ணிடுறேன். எப்பொழுதுமே பட்ஜெட் அறிவிப்புகள் வரும்பொழுது அலோகேஷன் என்று ஒன்று கொடுப்பார்கள்.
ஆனால் இவையெல்லாம் செயல்படுவது அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் மாநிலங்களில் தான் செயல்படும். அப்போ மாநிலங்களுக்கான அலோகேஷன் என்று அடுத்து முதல்ல ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பில் ஒரு அலோகேஷன் வரும். அதற்கு பிறகு அதை மாநிலங்களுக்கு இந்தந்த மாநிலத்துக்கு இவ்வளவு தரலாம் என்று அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அதற்கு பிறகு இந்த மாநிலங்களுடைய பயன்படுத்துதல் என்னும் எவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க, எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு, எஸ்டிமேட்ஸ் கொடுங்க, அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். இதில் பல மாநிலங்கள் அவர்களுக்கான கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோட்டா, உதாரணத்துக்கு அந்த சாலை போடும் திட்டத்தை வச்சுப்போம். இவ்வளவு முதல்ல நீங்கள் ஒதுக்கும் பொழுது எந்தெந்த மாநிலம் சாலைகளை ஒழுங்காக போடும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் தான் ஒதுக்குவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட மாநிலம் இவ்வளவு அலோகேஷன் வந்ததுக்கு பிறகு சாலைகளை போடலைன்னா 12 மாதம் இருக்குது. ஒவ்வொரு குவார்ட்டராக வச்சுக்கோங்க. முதல் குவார்ட்டர் அவங்க பண்ண வேண்டிய வேலையை அவர்கள் பண்ணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பட்ஜெட்ரி எஸ்டிமேட்டு குறையத்தான் குறையும். ஒவ்வொரு காலாண்டு முடியும் பொழுதும் எவ்வளவு வேலைகள் நடந்திருக்கு, அதில் எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் பட்ஜெட் எஸ்டிமேட்டை மாற்றணும் அப்படிங்கிற தெளிவு வரும் பொழுது, ரிவைஸ்டு எஸ்டிமேட் போடும் பொழுது இவ்வளவு அலோகேட் பண்ணோம், ஆனால் வேலைகள் இவ்வளவு தான் நடக்கும் போல தெரியுது, அதனால எங்களுக்கு இவ்வளவு தான் செலவாகும், மீதி செலவாகாத தொகை அப்படின்னு எடுத்து அதை பட்ஜெட்ரி எஸ்டிமேட்லேருந்து மாற்றி அமைச்சிருவாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ என்னன்னா, ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துருக்கிற ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், வீடு கட்டும் திட்டமாக இருக்கட்டும், அல்லது கிராம சாலைகள் போடும் திட்டமாக இருக்கட்டும், இந்த 3 திட்டத்திலுமே அலோகேட் பண்ண எண்ணிக்கையை விட ஆக்சுவலாக கிரவுண்டில் செலவானது என்பது குறைவு. இது எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கக்கூடிய பிரச்சனை. தமிழகத்திலேயே அலோகேட் பண்ண சென்ட்ரல் ஸ்கீமுடைய ஆக்டிவிட்டி குறைவாக இருப்பதனால் அந்த பணம் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று எவ்வளவோ இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். 35,832 கோடி நிதி ஒதுக்குவதாக அறிவித்து விட்டு தற்போது 32,500, வெறும் 3000. வேற இடத்துல 67,000, 17,000. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொடுத்த வேலைகள் செய்யப்படவில்லை. அதனாலேயே இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. மீண்டும் அதே மாநிலங்களுக்கு போய் நீங்கள் இவ்வளவு பண்ணீங்கன்னா தான் நாங்கள் உங்களுக்கு இந்த நிதி தருவோம் என்பதை மீண்டும் சொல்லி திரும்ப இதை செய்ய போகிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய ப்ராக்ரஸ் நிச்சயமாக நம்முடைய முதல்வர் சொன்னது போல தமிழகத்தில் ஜல்ஜீவன் மிஷனுடைய ப்ராக்ரஸ் சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கு நிலுவைத் தொகை தரவில்லை. இப்போ நிலுவைத் தொகை தரவில்லை என்பது அது 2 அரசுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் அது ரிசால்வ் பண்ண வேண்டியது. அவர்கள் எதற்காக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள்? நமக்கு கிளியராக நம்ம பார்த்தோம். மும்மொழி திட்டம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால தான் கல்விக்கான ஒரு நிதியை தடுத்து வைத்திருக்கிறார்கள். அது ரிசால்வ் பண்ணக்கூடியது. ஜல்ஜீவன் மிஷனில் என்ன சிக்கல் அப்படிங்கிறது தெரிந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். அடுத்தது இன்னும் பெரிய விஷயமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் என்னும் திட்டத்திற்கு 10,831 கோடி ரூபாய் சென்ற ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துவிட்டு தற்போது திருத்திய மதிப்பீட்டில் வெறும் 526 கோடி என்ற சொற்ப அளவிலேயே நிதி ஒதுக்கி இருப்பதன் மூலம் இந்த திட்டம் மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்கிறது என்றுதான் கருத வேண்டும். ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது எகெயின் இந்த ஒரு மதிப்பீடு முதல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த திருத்திய மதிப்பீட்டில் அது குறைவான நிதி இருக்குது அப்படின்னா இந்த நிதி பயன்படுத்தப்படவில்லை, அவ்வளோதானே விஷயமே தவிர அதை பயன்படுத்துவதற்கான கட்டமைப்புகள் இல்லாமல் இருக்கலாம். இது தமிழக பட்ஜெட்லேயும் இது நடக்கும். நீங்கள் ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆண்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலைன்னா அது ரோல் ஓவர் ஆகி அடுத்த ஆண்டுக்கு போக போகிறது. இதை இவர்கள் செய்ய போகிறார்களா இல்லையா? மிகுந்த ஆரவாரத்துடன் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது அப்படின்னு இவர் இவ்வளவு தூரம் வருந்தறதுக்கான தேவையே கிடையாது. ஸோ இதையும் நான் ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கல. பட் ஒரு இஷ்யூ நம்ம பேச வேண்டியது இருக்குது. நிச்சயமாக முக்கியமாக பேச வேண்டியது ஒன்று இருக்குது. அது 16வது நிதிக்குழு. 16வது நிதிக்குழு 2 விஷயம் தமிழகம் அதை பற்றி பேசியிருக்கு. ஒன்று மொத்த வருவாய், மத்திய அரசுக்கு வரி வருவாய் கிடைக்கிறது அல்லவா, அந்த வரி வருவாயில் எத்தனை சதவிகிதத்தை மாநிலங்களுக்கு பிரித்து தர வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே 41% மொத்த வரி வருவாயில் 41% நேரடியாக மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுத்து விடுகிறது. அதை 50% உயர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு கேட்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, வேறு பல மாநிலங்களும் கேட்கின்றன. ஆனால் இது ஒரு அடிப்படையே தவறான ஒரு வாதம் அப்படிங்கிறத நான் விளக்குகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் மத்திய அரசு நேரடியாக என்னென்ன வரி வருவாயை பெறுகிறது அப்படின்னு பார்த்தா, இன்கம் டேக்ஸ், தனிநபர் வருமான வரி,
கார்ப்பரேஷன் வருமான வரி, நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய வருமான வரி, இது நேராக போகுது. அடுத்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அதாவது சிஜிஎஸ்டி ப்ளஸ் ஐஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரடியாக கலெக்ட் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். அதே நேரத்தில் ஸ்டேட்டு அதில் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஜிஎஸ்டியை தனியாக தான் கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. அதை நீங்கள் கவனிக்கணும். மொத்தமாக மத்திய அரசின் மொத்த வருவாயில் கிட்டத்தட்ட 15% என்பது அவர்கள் ஜிஎஸ்டியிலிருந்து பெறுவது என்றால், அதற்கு இணையான தொகை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியில் ஏற்கனவே போகியிருக்கிறது. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே ஸ்டேட்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேரடி வரி வருவாய், மறைமுக வரி வருவாய், அவங்களுடைய கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ், இந்த வரி வருவாய்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதில் செஸ்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதில் 41% அது மீண்டும் மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறது. அப்படி பார்த்தா மாநிலங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாய் என்பது கணிசமானது. ஸோ இது நீங்கள் 41 மேலும் 50க்கு கொண்டு போங்க என்றால் அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வரி வருவாய் என்பது மத்திய அரசு பெறக்கூடிய வரி வருவாயோட அதிகமாக இருக்கும். அப்போ அதில் எங்கே பேலன்ஸ் இருக்குது? மத்திய அரசுக்கென்று நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது, டிஃபென்ஸ்லேருந்து ஆரம்பித்து வேறு பலவெல்லாம் இருக்குது. அப்போ அதை எங்கிருந்து அவர்கள் சரி கட்டுவார்கள்? இப்போ அவங்க கொடுக்குறதே ரொம்ப பேலன்ஸ்ட் ஒரு மாடலாக தான் நான் பார்க்குறேன். ஏனெனில் மாநிலங்கள் நேரடியாகவும் ஜிஎஸ்டியை பெறுகின்றன. அதை நீங்கள் அதோட ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது அந்த கிட்டத்தட்ட சமம். அனைத்து மாநிலங்களும் பெறக்கூடிய அந்த டோட்டல் பர்சன்டேஜ் அவர்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது அப்படின்னு எண்ணிக்கையில் பார்த்தால் அது மத்திய அரசு பெறக்கூடிய அதே தொகைக்கு இணையாக வந்துவிடும். அதனால் இன்னும் கொடுங்க என்று கேட்பதற்கு அந்த இடத்துல இடமில்லை. இரண்டாவது, அதோடைய பங்கீடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு போகிறது அப்படிங்கிறது. இது பல காரணங்களுக்காக தமிழ்நாடு ஏற்கனவே இதை எதிர்த்து கொண்டு வந்திருக்கிறது. ஒன்று என்னன்னா மக்கள் தொகை அடிப்படையில் மட்டுமே இல்லை, மக்கள் தொகைக்கென்று ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கப்படுகிறது, வெயிட்டேஜ். அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் போன்றவை ஒட்டுமொத்த உற்பத்தி குறைவாக இருக்கும் பொழுதுமே கூட அவர்களுக்கென்று கணிசமான அளவுக்கு பர்சன்டேஜ் அங்கே போகுது. ஆனால் தமிழகம் போன்ற மாநிலங்கள் இந்த குடும்ப கட்டுப்பாடு என்பதை தீவிரமாக செயல்படுத்தி வந்ததனால் இன்றைக்கு தமிழகம் பெறக்கூடியது என்பது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதோடது. இது 16வது நிதிக்குழு இதற்கு இன்னும் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறத அதிகப்படுத்தி இருக்காங்க. முன்ன அது ஒரு குறையாக சொல்லப்பட்டதை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் போன்றவற்றுக்கு கொடுக்கக்கூடிய நிதி பங்கீடு என்பது போன முறை இருந்ததை விட சற்று குறைந்திருக்கிறது. கர்நாடகம் போன்ற சில மாநிலங்களுக்கு போன முறையெல்லாம் கொடுத்ததை விட சற்றே அதிகமாகி இருக்கிறது. ரெண்டு கோடியில் இருக்காங்க. ஒரு கோடியில் கர்நாடகா வருது, இன்னொரு கோடியில் மத்திய பிரதேசம் வருது. இந்த நிதி பங்கீடு முறை மூலமாக கர்நாடகத்துக்கு பலன் வந்திருக்கிறது, மத்திய பிரதேசத்துக்கு குறைந்திருக்கிறது. இப்போ தமிழ்நாடுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒன்றும் குறையெல்லாம் இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மற்ற பல ஸ்டாண்டர்ட்ஸில் கணிசமான வெயிட்டேஜ் அதற்கு இருப்பதனால அதற்கென்று ஒரு மாற்றமும் பெரிதாக இல்லை. இப்போ இதை என்ன பண்ணிடுறாரு அவர், ஒரேடியாக டோட்டல் பர்சன்டேஜ் பகிர்வில் தமிழ்நாட்டுக்கான வரி பகிர்வு 4.097 என்பது இது மிகச் சொற்ப அளவு அப்படின்ட்டார். இது எப்படி சொற்ப அளவு ஆகும் அப்படிங்கிறது ஏற்கவே முடியாதது. உத்தரப்பிரதேசத்தையும் தமிழகத்தையுமே ஒப்பிட்டு பார்ப்போம். 3 மடங்கு அதிகமான மக்கள் தொகை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு தமிழகத்துக்கு கொடுப்பது போல 3 மடங்கெல்லாம் கொடுப்பதில்லை. ஸோ இதை ஒரு பேலன்ஸாக பார்க்கணும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா தமிழகத்தை விட அதிகமான உற்பத்தியை செய்யக்கூடிய, ஜிடிபி அதிகமாக இருக்கக்கூடிய, ஸ்டேட் ஜிடிபி அதிகமாக இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கும் இதே போன்ற ஒரு ஃபார்முலா மூலமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் மனதில் வைத்து பார்க்கும் பொழுது இது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. இதை பற்றி நான் ஒரு விரிவான பேட்டியே நம்ம தமிழலை சேனலுக்காக பண்ணியிருக்கோம். அதனால் இந்த 16வது நிதிக்குழுவிலும் சரி செய்யப்படவில்லை என்பது கவலை அளிக்கிறதுன்னு இவர் சொல்கிறது ஏற்கத்தக்கதாக இல்லை. ஒரு ஃபேர்னஸ் மாடலுக்குள்ளே தான் இந்த ஒர்க்கிங் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா மாநிலங்களையும் அவர்கள் யார் ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு மீனிங்ஃபுல் ஃபார்முலா மூலமாக இந்த நிதி பங்கீடு செய்யப்படுகிறது. அதனால் தமிழகமும் இதற்காக வருந்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட்ஜெட் மிகச்சிறப்பான பட்ஜெட்டா அப்படின்னா
எப்பொழுதுமே வந்து எல்லா பட்ஜெட்லையுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்று நிச்சயமாக கொடுக்க முடியும், இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை நம்முடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து அவ்வளவு தூரத்துக்கு ஏற்கத்தக்கதல்ல. அவர் ஏமாற்றம் 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 அப்படின்னு சொல்லுது. அது இறுதியாக அவர் சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு தடவையும் திருக்குறள் சொல்லுவாங்க, இந்த முறை திருக்குறள் இடம்பெறவில்லை அப்படின்னு, அதையும் ஒரு ஏமாற்றத்தில். இது ஏகப்பட்ட பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மா ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு, டோக்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். சரி அவ்வளோதானே, திருக்குறள் வேண்டாம்னா திருக்குறள் வேண்டாம், தூக்கி போடு அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் போய் வந்து நீ திருக்குறளையும் சொல்லலை, எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா, இது வந்து ஸ்டாண்டர்டாக இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய எதிர்க்கட்சி ஒரு நிதிநிலை அறிக்கை கொடுக்கும் பொழுது அதில் இது கொடுக்கல அது கொடுக்கல. முன்னெல்லாம் வந்து இந்த ரயில்வே பட்ஜெட் போடும்போது சொல்லுவாங்க, எங்களுக்கு ரயில் வரல, அங்கே மட்டும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இப்பொழுதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேராக நடக்குது. ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று தனியாகவே வரல. தமிழகத்துக்கு எவ்வளவு வந்தே பாரத் ரயில்கள் வந்திருக்கின்றன நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம். எந்த விதத்திலும் தமிழகம் வஞ்சிக்கப்படவில்லை. இன்னொன்று உண்மையிலேயே சொல்றதா இருந்தால், இவர் ஆரம்பிக்கிறார் இல்லையா, தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் இந்த ஆண்டாவது ஒன்றிய பாஜக அரசின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும், அவர்களது காதுகளில் நமது உரிமை குரல் விழும் என்று எதிர்பார்த்திருந்தோம். தேர்தலுக்காகலாம் வந்து இந்த பட்ஜெட் போடலை அப்படிங்கிறது தெளிவாகி இருக்கு. இப்போ இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் இருக்கும், அடுத்த வருஷம் வேற ஒரு மாநிலத்துக்கு தேர்தல் இருக்கும். இந்த வருஷமே 5 மாநிலங்களுக்கு தேர்தல் இருக்கு, தமிழகத்துக்கு மட்டும் இல்லை. ஸோ தமிழகத்துக்கும் தேர்தல் இருக்கு, மேற்கு வங்கத்துக்கு தேர்தல் இருக்கு, அஸ்ஸாமுக்கு இருக்கு, கேரளாவுக்கு இருக்கு, புதுச்சேரிக்கு இருக்கு. அப்போ அதனால வந்து இந்த மாதிரி இந்த 5 மாநிலத்தை மட்டும் அப்பீஸ் பண்ற மாதிரிலாம் பட்ஜெட் போடக்கூடாது, அவ்வாறெல்லாம் செய்யவில்லை அப்படிங்கிறதே வந்து ஒரு விதத்தில் இந்த பட்ஜெட்டுக்கான ஒரு என்டார்ஸ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசனுடைய ஒரு கருத்தை பார்க்கலாம். அதில் வந்து என்னென்ன வேலிடிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கோம். இப்போ முக்கியமாக அவர் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறார். ஒன்று வந்து ஐஏஎஸ் அதிகாரி பேச வேண்டியதை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் படித்துள்ளார். இதை நான் ஏற்றுக்கிறேன். இனிமேல் வந்து இந்த பட்ஜெட்டை படிக்கிறது அப்படிங்கிறதே அவர் நிறுத்திடணும். யார் ஆட்சியில் வந்தாலும் இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் இப்போ வந்து 2 பேருக்காக அது படிக்கப்படுது. ஒன்று வந்து பொதுமக்களுக்காக, பொதுமக்கள், பங்குச்சந்தை, இதுக்கெல்லாம் இதில் தொழிலதிபர்கள் எல்லாரும் அடக்கம். இன்னொன்று நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஏன்னா அவர்கள் இது மேலே வாக்களிக்கணும். இது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்குது. அதுக்கு பேசாமல் அத்தனை பேருக்கும் அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டை அனுப்பிச்சிட்டு, ஐயா நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க, நான் இன்றைக்கி காலையில் கொடுத்துட்றேன், நமக்கு ஒரு 3 hours 4 hours நம்ம கேப் விட்டுருவோம், விட்டுட்டு வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசலாம், விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். இதை ஃபுல்லாக உட்காந்து படித்து எல்லாரும் மேஜையை தட்டி அதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒத்தே வராது. இப்போ சரி, பொதுமக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அழகான ஒரு சுருக்க உரை வந்து பட்ஜெட் ஆஃபீஸே அவங்களே கொடுத்துட்றாங்க. பெரும்பாலானவர்களுக்கு அது போதும். இதை இன்னும் அழகாக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக பண்ணிடலாம். நல்ல சூப்பர் கிராஃபிக்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக ஒரு வீடியோவாகவே இதை எடுத்து அதை வந்து எல்லா சேனல்ஸுக்கும் கொடுத்துடலாம். நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யூடியூப்லேயும் மற்ற தளங்கள்லையும் அதை அப்லோட் பண்ணிடலாம். அப்படி பண்ணோன்னா இதை வைத்து கொண்டு மற்றவர்கள் இதை பற்றி பேசுவது என்பது எளிதாக ஆகிவிடும். அதனால் இதை வந்து இவ்வளோ விரிவாக படித்து அதுக்கப்புறமா அதில் இன்னும் ஃபைன் பிரிண்டெல்லாம் வேறு இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து அதெல்லாம் எப்போ ஆக போகிறதுன்னா அடுத்த ஒரு நாட்களில் தான் நடக்கும். இப்போ இந்த கிரிட்டிசிசத்துக்கு வருவோம். விவசாயிகளை பற்றி பேசுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன் அப்படின்னு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொல்கிறார். அவர் எப்போவுமே கொஞ்சம் கேலியும் கிண்டலுமா பேசுவார். ஆனால் தென்னை வளர்ப்பது எப்படி, முந்திரி பருப்பு வளர்ப்பது எப்படி, சந்தன மரம் வளர்ப்பது எப்படி என்று மட்டும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, தென்னை வளருங்கள், மத்திய அரசு பணம் தரும் என்று கூறி முடித்து விட்டார். விவசாயிகளை பற்றியே பேசாத முதல் பட்ஜெட் இது. விவசாய துறையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக ஒரு பெரிய சீர்திருத்த மசோதா ஒன்றை கொண்டு வந்தாங்க. அந்த கொண்டு வந்த அந்த மசோதாவை முதலில் ஆதரவு தெரிவித்து இந்த காங்கிரஸ், அது சட்டமாக்கும் வரை எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுத்துட்டு, அதற்கு பிறகு பஞ்சாபில் ஃபார்மர்ஸ் வந்து அதை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்புறமா எல்லாரும் கை கழுவிட்டாங்க. விளைவு என்னாச்சு? உண்மையிலேயே மிகப்பெரிய மறுமலர்ச்சி விவசாயத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சாத்தியங்களை கொண்ட அதை செய்வதை விட்டுவிட்டு இன்றைக்கு பட்ஜெட்டில் என்ன கொடுக்குறேன்? பட்ஜெட்டில் என்ன கொடுக்க முடியும்? ஒவ்வொரு செக்டருக்கும் அவங்க பணம் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான தெளிவான உங்களுக்கான படமே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. பாருங்க, இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ற ஆண்டு என்ன செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, துறை வாரியாக அக்ரிகல்ச்சர் அண்ட் அலீட் ஆக்டிவிட்டீஸ் 1,62,671 கோடி ரூபாய். மொத்தமாக அரசு செலவழித்த தொகையில் இதை விட எதற்கு அதிகமாக பணம் செலவழித்திருக்கிறார்கள் என்றால் 4 துறைகளுக்கு மட்டும்தான்.
இது எல்லாமே இதை விட குறைவான ஒரு துறையை எடுத்துக்கொண்டால் 5வது பெரிய துறையாக இதுக்கு செலவழிச்சிருக்காங்க. எதுக்கு மிக அதிகமாக செலவழிச்சிருக்காங்கன்னா டிரான்ஸ்போர்ட். ஏன்னா அதில் ரயில்வே துறை முழுமையாக உள்ள வந்துருது. அதுவும் பொதுமக்களை உள்ளடக்கியது தான். டிரான்ஸ்போர்ட்டுக்கு தான் மிக அதிகம். 2வது பாதுகாப்புக்கு டிஃபென்ஸ், 3வது ரூரல் டெவலப்மெண்ட், 4வது ஹோம் அஃபேர்ஸ் உள்நாட்டு பாதுகாப்பு, 5வது அக்ரிகல்ச்சர், 6வது கல்வி, 7வது மின்சாரம் எனர்ஜி செக்டர், அதற்கு அடுத்தது ஹெல்த். இப்படி தான் வந்து மத்திய அரசுடைய செலவு இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது என்ன குறை சொல்ல முடியும்? விவசாயிகளை பற்றி என்ன பேசணும்? விவசாயிகளுக்கு தேவையான உரத்துக்கான மானியத்திலிருந்து ஆரம்பித்து இடுபொருட்களுக்கான மானியத்திலிருந்து அவர்களுக்கு என்னென்ன விதத்தில் அவர்களுடைய உற்பத்திக்கான மேலதிகம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதற்கு மேல என்ரேகா திட்டம் பேர் தான் மாறி இருக்கு. அதுக்கு பண்ணக்கூடிய செலவு என்பது அக்ரிகல்ச்சருக்கு ஆதரவானதா எதிரானதா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஆதரவானது, கொஞ்சம் எதிரானது. அது அங்கே இருக்கக்கூடிய கூலி வேலைகளின் அந்த காஸ்ட் அதை அதிகப்படுத்துது. அதனால வந்து எந்திரமயமாதல் அப்படிங்கிறது அதிகமாகுது. அது ஒரு விதத்தில் நல்லது. இப்போ என்னதான் அவர் கேட்குறாருன்னு எனக்கு புரியல. அது கட்டுமானத்துறை தான் 2வது அதிக வேலைவாய்ப்புகள் உள்ள துறை. அதை பற்றியும் இந்த பட்ஜெட் எதுவும் பேசவில்லை. அது முற்றிலும் தனியார் துறை. அது பட்ஜெட் அது வந்து என்ன சொல்லணும்? அதை பட்ஜெட் வந்து பல்வேறு தனியார் துறைகளை பற்றியும் ஒன்றும் தான் பேசலை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. மத்திய அரசு கட்டுமானத்திற்கென்று, உள்கட்டுமானத்திற்கென்று மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு செய்திருக்கிறது, முதலீடை செய்ய போகிறது. மேலும் 1 லட்சம் கோடி ரூபாய் சென்ற ஆண்டு முதலீடு செய்ததைப் போல இன்னும் 1 லட்சம் கோடி சேர்த்து 12 லட்சம் கோடிக்கு மேல் இந்த ஆண்டு உள்கட்டுமானங்களில் செலவிடப் போகிறது. இந்த உள்கட்டுமானத்தில் செலவிடும் பொழுது அதில் யார் வேலை செய்கிறார்கள்? இப்போ வந்து ஒரு இடத்துல மெட்ரோ செலவு அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு பெரிய பாலம் கட்டப்பட போகிறது. அப்போ இது வந்து ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு அவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் தராங்க. அந்த நிறுவனம் அதை இன்னும் பல பேருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்கிறது. அது சப்கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம் இன்னும் பல பேருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்கிறது. அவர்கள் ஆட்களை நியமிக்கிறார்கள். அவங்களாம் யாரு? கட்டுமானத்துறையில் இருப்பவர்கள் தானே. அப்போ என்ன கட்டுமானத்துறைக்கு என்று தனியாக சொல்ல முடியும்? அடுத்த பாயிண்ட் அவர் சொல்றது நிச்சயமா நம்ம பேச வேண்டியது. அதில் அவர் பேசாத விட்ட ஒன்றையும் சேர்த்து சொல்லிடுறேன். அவர் சொல்றது வந்து பட்ஜெட் உரை தொடங்குவதற்கு முன் பங்குச்சந்தை வெகுவாக சரிந்து விட்டது. இந்த பட்ஜெட் உதவிகரமானது அல்ல என்று சந்தையே சொன்னது போல் ஆகிவிட்டது. வரிகள் எப்படியெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்பவர்களுக்கான செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸை ஏற்றி இருக்கிறார்கள். இது அரை உண்மை. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ்ங்கிறது பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்பவர்களுக்கு அவர்கள் பங்குகளை வாங்கும் பொழுதும் பங்குகளை விற்கும் பொழுதும், அதே போல F&Oன்னு சொல்லுவோம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு, அவற்றை வாங்கி விற்கும் பொழுதும் அதற்கு மேல் இந்த STT எனப்படும் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் போடுவார்கள். ஆனால் இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் எதுக்கு ஏற்றிருக்காங்கன்னா யூக வணிகம் என்று சொல்லக்கூடிய F&O மேல் தான் போட்டிருக்கிறார்கள். ஆனந்த் சீனிவாசனிடம் தனியாக கேட்டால் F&O செய்யலாமா வேண்டாமா என்றால் அவரே வேண்டாம் என்று சொல்வார். இதுதான் அவர் வந்து உலகத்துக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. ஆனால் அதன் மீது டாக்ஸ் போட்டிருக்கிறார்கள்ங்கிறார். அந்த டாக்ஸை அதிகப்படுத்தியதற்கு நிதியமைச்சரே சொல்வதே இதுதான். F&Oல யூக வணிகம் மிக அதிகமாக ஆகிவிட்டது, அதை குறைக்க வேண்டும் என்பதுதான். ஏனால் அது வந்து ஒரு பெரிய பபுள் ஆகி அது பர்ஸ்ட் ஆச்சுன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், சாதாரணமான உங்களையும் என்னையும் போன்ற சிறு அளவில் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்பவர்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுனால அதை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வரியை சற்றே அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நான் குறையாகவே பார்க்கவில்லை. ஆனால் பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு பங்குகளை வாங்கி பல காலம் வைத்திருந்து விட்டு சில காலம் வைத்திருந்து விட்டு விற்பவர்களுக்கே கூட துளி கூட STTயில் அதிகம் வரி ஏற்றப்படவில்லை. இது ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து செலக்டிவான உண்மைகளை சொல்லக்கூடாது. வேற 2 விஷயத்த அவங்க சொன்னது வந்து இவர் சொல்லாமல் விட்டுருக்காரு, அதை நானுமே சேர்த்து சொல்லிடுறேன். பங்குச்சந்தை இறங்கியதற்கு அதுவும் ஒரு காரணம். சோவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒன்று நடுவில் வந்து மத்திய அரசு என்ன சொல்ல ஆரம்பிச்சதுன்னா, நீங்கள் தங்கமாக வாங்காதீங்க, நாங்கள் அரசே தங்கத்தை வாங்கி தங்கத்தை நாங்கள் வைத்திருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு பாண்டாக கடன் பத்திரமாக அதை தருகிறோம், அதில் வேற நாங்கள் வந்து கொஞ்சோண்டு இன்ட்ரெஸ்ட்டும் அதில் போட்டு தரோம். ஒன்று தங்கம் விலை ஏற ஏற இந்த கடன் பத்திரத்தோடைய மதிப்பும் ஏறும், அதற்கு மேலே உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி பங்கு உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
அதோட கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த சோவரின் கோல்டு பாண்டை நேரடியாக எங்களிடமிருந்து வாங்குபவர்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்னா அதை விற்கும் பொழுது உங்களுக்கு ஒரு லாபம் வந்திருக்கும், அந்த லாபத்துக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் அரசிடமிருந்து கடன் பத்திரத்தை வாங்கணும், அதோடைய காலம் அது 5 ஆண்டுகள்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. 5 ஆண்டுகளும் நீங்கள் அதை வைத்திருக்க வேண்டும். நடுவில் அதை இன்னொருத்தருக்கு வித்துறக்கூடாது. வித்துட்டீங்க நடுவுலன்னா கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு நீங்கள் வரி கட்டணும். ஆனால் இறுதி நாள் வரை மெச்சூரிட்டி டேட் வரை வைத்திருந்து அதை சரண்டர் பண்ணி அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் என்ன லாபம் வந்திருந்தாலும் அதில் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பட்ஜெட்டில் ரெட்ரோஸ்பெக்டிவாக ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். பின்னோக்கி போய் ஒரு மாற்றம். இது இந்த முதல்ல நான் சொன்னதில் மாற்றம் கிடையாது. நீங்கள் சோவரின் கோல்டு பாண்ட் வாங்கி மெச்சூரிட்டி டேட் வரை வைத்திருந்தால் உங்களுக்கு அதற்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் ஏதோ காரணத்துக்காக இடைப்பட்ட காலத்தில் அதை விற்று விடுகிறீர்கள், உங்களுக்கு டாக்ஸ் வந்துடும் உங்களுடைய லாபத்தில். அதை வாங்குகிறார்கள் அல்லவா, அவர்கள் இறுதி காலத்தில் மெச்சூரிட்டி வரை வைத்திருந்தாலும் அவர்களுக்கும் வரி உண்டு அப்படிங்கிற ஒரு திருத்தத்தை இதில் சேர்த்திருக்கிறார்கள். எந்த ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ் மாற்றமும் தவறானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த தவறை அவர்கள் விலக்கி கொள்ள வேண்டும், அதை ரிமூவ் பண்ண வேண்டும். இது நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அடுத்த முறை நீங்கள் சோவரின் கோல்டு பாண்ட் ரிலீஸ் பண்ணும் பொழுது நீங்கள் அதற்காக அந்த சட்ட திருத்தத்தை அங்கே கொண்டு வாங்க. முன்னோக்கி நீங்கள் பண்ணுங்க, பின்னோக்கி போய் பண்ணக்கூடாது. அப்போ வாங்குறவங்க இதை வாங்கணுமா வேண்டாமா, வாங்கினால் இடையில விற்கணுமா வேண்டாமா, இடையில் விற்றதை இன்னொருவர் வாங்கணுமா வேண்டாமா போன்ற எல்லா முடிவுகளையும் செய்வார். அவர் ஒரு கால்குலேஷன் போட்டு வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் பின்னாடி போய் சட்ட திருத்தம் பண்ணீங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா பைபேக், ஷேர் பைபேக்னு சொல்கிறோம், அதை இவர் சொல்கிறார் கிளியராக. இப்போ நான் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறேன், பங்குச்சந்தையில் அந்த நிறுவனத்தை நான் பட்டியலிடுகிறேன், அதில் இருக்கக்கூடிய பங்குகளை பொதுமக்கள் வாங்கியிருக்கிறார்கள். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் டிப் ஆகும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய நிறுவனத்தின் பங்குகளை ப்ரொமோட்டராகிய நானே அதை சந்தையிலிருந்து வாங்கி வைத்துக்கொள்வேன். திரும்ப அதோடைய விலை ஏறும்பொழுது நானே அதை விற்பேன். அப்போ இந்த மாதிரி பைபேக் செய்வதற்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக சிலது செய்திருக்காங்க. அது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உங்களை என்னையும் பாதிக்க போகிறதில்லை. அதனால் இது ஒரு தவறானதாக ஒரு தவறு நான் கிளியராக சுட்டி காட்டிட்டேன். சோவரின் கோல்டு பாண்டுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கிறது தவறு அப்படின்ட்டு. அடுத்தது இப்போ ஆனந்த் சீனிவாசன் தொடர்ந்து பேசும்பொழுது சென்னையில் அதிவேக ரயில் போக்குவரத்தை உருவாக்குவேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது வரைக்கும் இன்னும் மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கே புல்லட் ரயில் வரல, இது 12 வருஷத்தில் ஒன்றும் நடக்கலை, இதில் மட்டும் என்ன பெருசாக, சென்னைக்கு வரவிருக்கும் திட்டமும் எப்பயோ தான் வரும், அது வருமானே தெரியாது அப்படின்ட்டாரு. அதுக்கு இவையெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். இது நீங்கள் ஒரு மெட்ரோ ரயில் பாதை போடுறதுக்கே நமக்கு 5-6 வருஷம் ஆகுது. அப்போ இந்த புல்லட் ரயில்லாம் இப்பொழுது நம்ம வேலை செஞ்சாதான் நம்ம இந்த 2047க்கு முன்னாடி அவையெல்லாம் இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் ஒரு இனிமே இது எங்கே வரப்போகுது, இவங்க எங்கே சொல்லி எங்கே வர அப்படின்லாம் அழுத்துக்கிட்டா பிரயோஜனமே இல்லை. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இது ஒவ்வொரு ஆண்டுகளும் சொல்கிறாங்க, அது கட்டி முடித்து எப்போ வருதோ அப்போ தான் அது வரப்போகுது. ஸோ அவர் சம்மரியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கும் கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கும் ஏதும் அறிவிக்கப்படவில்லை, இதை முன்னாடியே சொல்லிட்டாரு. ஜிடிபி, இவர்கள் குறிப்பிடும் ஜிடிபி எண்கள் சரியில்லை என்று ஐஎம்எஃப் சொல்கிறது, அது உண்மை கிடையாது. இந்தியாவுடைய நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி அதுதான் ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு எஸ்டிமேட் தராங்க. இந்தியாவுடைய கால்குலேஷன் மெத்தடாலஜியில் எவ்வளவு தூரம் அதை நம்பலாம் அப்படின்னு ஐஎம்எஃப் ஒவ்வொரு நாட்டுடைய கால்குலேஷனுக்கும் ஒரு நம்பர் வச்சுருக்கு. அதை நம்ம பெருசாக மதிக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட அவர்களே கூட இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் தான் மிக அதிகமாக இருக்கும் உலகிலேயே பெரிய நாடுகள் என்று எடுத்துக்கொண்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்னவோ பொய்யை சொல்லி ஊர் உலகத்தெல்லாம் ஏமாத்தலை. ரியல் சேஞ்சஸ் கிட்டத்தட்ட எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த என்ரகா திட்டம், மன்ரேகா திட்டத்தை விபி ஜிராம்ஜி திட்டமாக மாற்றியதற்கு பிறகு அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்பது பற்றி எதையும் பட்ஜெட்டில் தெரிவிக்கவில்லை. கரெக்ட் தான், நாங்கள் அதை தொடர்ந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இதுக்கு பெயர் மாற்றி நாங்கள் 100 நாள் வேலை திட்டம்ங்கிறத 125 நாளைக்கு உயர்த்துகிறோம், அதுக்கு தேவையான அளவுக்கு பணம் ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஃபைன் பிரிண்டில் தான் இது என்ன மாதிரி வருது, இதற்கு என்ன அலோகேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதற்கான அலோகேஷன் எப்படி வருதுன்னு. ஆனால் இந்த மாற்றத்தில் அவர்கள் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. இந்த ஜிராம்ஜின்னு அதுக்கு பேர் மாற்றும் பொழுது
இதில் மாநில அரசின் பங்கும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான தெளிவு இன்னும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த கிரிட்டிசிசம் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அதற்கான ஒரு ஃபைனலைசேஷன் ஒன்று பண்ணி மத்திய அரசு நாங்கள் எவ்வளோ தருவோம், மாநில அரசு எவ்வளவு தர வேண்டும் அப்படிங்கிறது சேர்த்து அவர்கள் கொடுத்தா அந்த கிளாரிட்டி வரும்பொழுது அது சரியாக இருக்கும். நிச்சயமாக இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய நாட்களில் இதில் ஒரு நாடாளுமன்ற விவாதம் நடக்கும். அந்த நாடாளுமன்ற விவாதத்தில் நான் குறைந்தபட்சம் எதிர்பார்ப்பது சோவரின் கோல்ட் பாண்ட் மீது போட்டிருக்கக்கூடிய ரெட்ராஸ்பெக்டிவ் சேஞ்ச் அதை நீக்குவது அப்படிங்கிறது அவசியம் நினைக்கிறேன். மற்றபடி இங்கே கொஞ்சம் டிங்கரிங், அங்கே கொஞ்சம் டிங்கரிங்கிறது எப்போவுமே நடக்கும். அதை தவிர இது பெரிய குறை சொல்லக்கூடிய பட்ஜெட்டாக எனக்கு தெரியல.